நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 16வது வசனம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் பொருள் தான். நம்மளுக்கு நல்ல வசதி இல்லைங்க, நம்மளுக்கு வசதி இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, வசதியே இல்லை, ரொம்ப வறுமையில இருக்கிறோமே அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கக்கூடியவங்க, வார வாரம் சர்ச்சுக்கு போறவங்க, நல்லா வேதம் வாசிச்சு நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு வசதி இல்லையே, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க, அவங்க எல்லாம் கார்ல போறாங்க, எனக்கு பைக்கு கூட இல்ல, அவங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, எனக்கு வாடகை வீடு கூட சரியா வாடகை கொடுக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்படுறத பார்க்க முடியுது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு கர்த்தரை பற்றும் பயம் தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி நீங்க அதிக பொருள் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம அதிக பொருளை தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தரை பற்ற பயம் எனக்கு இருக்குது, நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன், அவருக்கு பயந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறேன். பொய் சொல்றதா இருந்தால் கூட, இல்ல சர்ச்சுக்கு லேட்டா போறதா கூட நான் ரொம்ப பயந்து தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நான் மிஸ் பண்றதே கிடையாது, நான் சரியா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கர்த்தருக்கு பயந்து நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, காசு இல்லையே, நம்மளுக்கு ஆண்டவர் பற்றி இருக்கிற ஃபைன், ஆனால் நம்மளுக்கு நல்ல செல்வம் இல்லையே, அவங்கள மாதிரி நம்ம வசதியா இல்லையே அப்படின்றது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கஷ்டம், ஒரு குறைபாடு மாதிரி பாக்குறாங்க. சோ இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது இப்ப வேற விஷயம். அது பணக்காரனா வாழ்றீங்களா, ஏழையா வாழ்றீங்களா, அது இல்ல விஷயம். நீங்க கர்த்தரை பற்றும் பயம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் பாக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தரை பற்ற பயமே கிடையாது. ஈஸியா பொய் சொல்லிடுறாங்க, ஈஸியா அநியாயம் பண்ணிடுறாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் ஈஸியா ஒரு விஷயத்த போய் சொல்லிடுறாங்க, ஈஸியா ஒருத்தவங்களை ஏமாத்திடுறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு கர்த்தரை பற்றும் பயம் நிறைய பேர்கிட்ட கிடையாது. அது இல்லாதனால நிறைய சம்பாதிக்கிறாங்க, பயமே இல்லாதனால நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய இல்லீகலா நிறைய வாங்குறாங்க, அப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஈஸியா பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தரை பற்றும் பயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பயத்தோட இருக்கணும். நம்ம கர்த்தரை பற்றி நம்மள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கணும். ஆண்டவர் நம்மள நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஒரு நியாய தீர்ப்பு நாள்னு ஒண்ணு இருக்குது, அந்த நாள் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், நான் நடந்துக்கிற விதம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு கர்த்தரை பற்றிக்கிற பயம் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால காசு இல்ல, பணம் இல்ல, நல்ல வசதியான வீடு இல்ல, நல்ல கார் இல்ல அப்படின்ட்டு இல்லாததை குறிச்சு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தரை பற்றும் பயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கி ஆண்டவருக்கு நீங்க தாங்க முக்கியம், மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் பாக்குறது கிடையாது. கர்த்தரை பற்றும் பயத்தோட இருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு சாட்சியாக உங்களை நிறுத்துவார். God bless you.